தெரிஞ்சிருக்கும் என்ன நடக்குன்ட்டு. ஆமாம், துபாயில் எல்லோரும் இப்படி தான் கிடக்கும். அதனால் யாராவது இந்தியாவில் வந்து பார்த்துக்கிறீங்கன்னா இந்திய மக்கள், இந்தியாவில் வாழ்கிறவா இந்தியா ஃபாரின் மக்களை அப்படியே டக்குன்னு தூக்கி இந்தியாவில் தூக்கி போடுங்க. ஆமாம், மோடிக்கு நாங்கள் வந்து மோடி ஐயாவுக்கு வந்து இது நாங்கள் வைக்கோம். எப்படியும் எங்களை காப்பாற்றி கொண்டு இந்தியாவில் கொண்டு போட்டுருங்க. ஏன்னா எங்கள் உயிருக்கு உத்தரவாதத்துக்கு வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு தலைக்கு 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா கொடுங்க. கடன் அடைக்கும். அதனால் துபாயில் இருக்க எல்லா மக்களும் சேஃபாக இருங்க. எங்களால் இதை சொல்ல முடியும். நாங்கள் வந்து போர் நிறுத்த முடியாது. எல்லாரும் சேஃபாக இருங்க. காரில் பாட்டை போட்டு போகிறீங்க, சரி, அவனுக்கு வந்த வாழ்வு அப்படி. இந்த டைம் நம்ம மக்களே வசதியாக இருக்க எல்லோரும் வந்து ஒரே இடத்துல நிற்கும். இல்லைனா அவனை ஆளுக்கு ஒரு காரில் இறங்கிட்டு வந்து பெரிய இந்த மாதிரி பண்ணுவான். இன்றைக்கி அவனும் சுற்றி எடுக்கும் மாதிரி ரோட்டில் கிடக்காமன் ஒன்றை டிப்பில் விட அவ்வளோ ரோட்டில் கிடக்கு. அதனால் எல்லோரும் வந்து பார்த்துப்பாங்க. இவர் நம்மால் தான். இவர் வந்து பாய் ஒரு வில்லேஜ் நேம் இந்தியா பஞ்சாப். நம்மால் பஞ்சாப் ரொம்ப பயந்தாப்புல. ரூம் வந்துச்சு ஃபஸ்ட்டு ஷார்ட்னதே ஒரு தான். பார்த்துருங்க, ரூம் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்னதே ஒரு தான். வேறு ஒன்றும் இல்லை. மேலே 3ஆம் மாடில் இருந்தால் டக்குன்னு 2ஆம் மாடில் கயிறு போட்டிகளே தொங்கிட்டார். தப்பிச்சே ஆகணுண்டு. யாரையும் எழுப்பல ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் உறங்கிட்டு இருந்தோம். டக்குன்னு சாட்டார். என்னென்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் நம்ம கலாட்டு வருது. அப்போ இந்த மாதிரி அதெல்லாம் நம்ம கூட இருந்தால் தான் நம்ம இருந்துடலாம். ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டாங்க. அதனால் எல்லோரும் பார்த்து எடுத்து சேஃபாக இருங்க. துபாய் எல்லா மக்களும் டொம்புங்க அடிக்கடி.